ஹே மூவி லவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் என்னன்னா, ஒரு தரமான கேம் பேஸ்டு ஸ்டோரியை வச்சு வெளிவந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் சொல்கிற வெப் சீரிஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சீரிஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எபிசோட். வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஆன்லைன் என்னன்னு பார்த்துலாம். இந்த உலகமே ஒரு பூஞ்சையால் ஆட்கொள்ளப்படுது. அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே கொலை செய்யப்படுறாங்க. அதுலேருந்து தப்பிச்ச மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்க. இங்கே இருக்கிற நம்ம ஹீரோ இந்த இடத்த விட்டு அவரோட தம்பியை தேடி போகிறாரு. அப்போது அவருக்கு சில ப்ராப்ளம் வருது. அப்போ மீட் பண்ற ஒரு ஆள் இதை போல ஒரு பொண்ணை நீங்க இந்த இடத்துல விடுங்க, உங்களுக்கு நிறைய ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு போனாரா இல்லையா, அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு, அது எல்லாத்தையுமே சொல்றதான் ஃபர்ஸ்ட் எபிசோட ஒட்டுமொத்த கதையாவே இருக்கு. வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ள போகலாம். நான் உங்க யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எபிசோட் ஸ்டார்டிங்ல 1968 நடக்கிற போல காட்டுறாங்க. ஒரு டெலிவிஷன் ஷோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த ஷோல பேசப்படுற கொஸ்டின் என்னன்னா, பக்கத்து நாடுலாம் பரவிட்டு இருக்க நோயை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த நோய் வேகமா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அந்த கொஸ்டின் கேட்கிற ஆளு டாக்டர் கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, இது போல இது எந்த மாதிரியான வைரஸா இருக்கும் இல்ல பாக்டீரியாவா இருக்கும் இவ்வளவு வேகமா பரவுதே அப்படின்னு கேட்கிறப்போ டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இது ஃபங்கஸா தான் இருக்க காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃபங்கஸ் நமக்கு நிறைய விதத்துல உதவியும் பண்ணுது, நிறைய மருந்துகளையும் கொடுக்குது. ஆனா இதை போல ஆபத்தையும் அந்த ஃபங்கஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு எறும்புகளை சில ஃபங்கஸ் ஆக்குபை பண்ணிக்கும். அதோட மூளைக்குள்ள போயிட்டு அந்த எறும்பை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் அந்த எறும்பு சாக விடாது. ஏன்னா அந்த பூஞ்சை வாழறதுக்கு ஒரு உடல் தேவை அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்கஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாரு. ஆங்கர் என்ன கொஸ்டின் கேட்குறாருன்னா, ஹியூமன்ஸ்க்கு இதை போல் கண்ட்ரோல் பண்ணுற ஃபங்கஸ் வருமா அப்படி கேட்குறப்போ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, காலப்போக்கில் இது கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது போல் மட்டும் நடந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் சொல்கிறாரு. அதோட லாஸ்ட் ஆஃப் அஸ் அப்படி சொல்லி சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சீன் கட் பண்ணா 2003 நடக்கிற போல காட்டுறாங்க. ஒரு பொண்ணு பெட்ல இருந்து வேக்கப் ஆறாங்க. இவங்க பேர் சாரா, நம்ம ஹீரோ ஜோனோட பொண்ணா இருக்காங்க. இவங்க வேக்கப் ஆனோடனே வேகமா கீழே போறாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்த்தா குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துடுவான்னு சொல்லிட்டு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஜோன். 2 பேரும் கிச்சன்ல உட்காந்து பேசி ஜூஸ் குடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ என்னன்னா 2 பேரும் பேசிக்கிட்டே தெரியுது. நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு அதை பத்தி 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் வரப்போ கேக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே புதுசா ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவர் பேரு டாமி, நம்ம ஹீரோவோட தம்பியா இருக்காரு. நம்ம ஹீரோவும் டாமியும் 2 பேரும் ஒன்னா தான் ஒர்க் பண்றாங்க. அவங்க 2 பேரும் அவங்க ஒர்க் விஷயமா பேசிட்டே இருக்காங்க. உடனே சீக்கிரம் போயாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாமி சொல்றாரு. சாரா என்ன பண்றாங்கன்னா பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாரு, சீக்கிரம் சாப்பிட்டுட்டே கிளம்பு, நான் அவனை ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோன் போயிடுறாரு. சாரா ரூம்ல இருந்து வெளில வந்தோடனே அவங்க அப்பா கீழே இருக்காரான்னு பார்த்துட்டு வேகமா ரூமுக்கு போறாங்க. ஒரு வாட்ச் ஒன்று எடுக்கிறாங்க. அது கூட இல்லாம கொஞ்சமா காசை எடுத்து வச்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சாரா வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வரப்போ ஆப்போசிட்ல காட்டுறாங்க 2 வயசான கப்புள் இருக்காங்க. சாராவை பார்த்தோன்னே இங்க வாமா பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சாரா எனக்கு ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே பரவாயில்லம்மா வா, கொஞ்சம் பிஸ்கெட்டாச்சும் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஜோன் என்ன சொல்றாங்கன்னா, சாரா இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங்கா உங்ககிட்ட வந்து பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் சாரா, டாமி, ஜோன் 3 பேரும் அந்த கார்ல இருந்து கிளம்புறாங்க. அப்போ செப்டம்பர் 26 அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட காட்டிருக்காங்க. சாரா ஸ்கூல்ல இருக்காங்க. ஸ்கூல்ல டைம் ஆனோடனே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. வேகமா ஸ்கூலை விட்டு வெளியே வராங்க. வெளில வந்து அவங்க ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏறி எங்கேயோ போறாங்க. அவங்க எங்க தான் போறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த உடஞ்ச வாட்சை சரி பண்றதுக்கு வாட்ச் சரி பண்ற கடைக்கு வந்திருக்காங்க. அந்த வாட்சை சரி பண்றாலே இதை இப்பயே சரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்றாங்க. சாராவும் சரின்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இருக்கிற கடிகாரம் எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த வாட்ச் சரி பண்றவங்களோட மனைவி வராங்க. வந்து வெளில எட்டி பாக்குறாங்க, ஏதாச்சும் சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு கடையை க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சாராவை நீங்க இருக்க வேணாமா, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுக்குள்ள வாட்சையும் சரி பண்றாங்க. வாட்சை நம்ம சாரா கையில கொடுத்து நீங்க இருக்க வேணாமா போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. சாரா வெளில வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரா போறது அந்த பக்கத்து வீட்டுல காலைல சொல்லிருப்பாங்க சொல்லிட்டு நம்ம சாரா அவங்க வீட்டுக்கு போறாங்க. போனோடனே அவங்களோட பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, வாமா கிச்சன்ல சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சாரா கூப்பிட்டுட்டே போறாங்க. சாராவும் அந்த வயசான பாட்டியோட பொண்ணு 2 பேரும் சமைச்சிட்டே இருக்காங்க. சாரா அவங்க ஸ்கூல்ல கொடுத்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க பாட்டி அப்படியே அமைதியா உட்காந்துருக்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. சாரா செல்ஃப்ல இருந்து சில கேசட் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அதை எடுத்துட்டு வந்து அவங்க பொண்ணுகிட்ட இந்த கேசட்டை நான் வச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சாரா அந்த வீட்டை விட்டு வெளில போறப்போ அவங்க வளர்க்குற நாய் அந்த பாட்டி அம்மையே பார்த்துட்டே இருக்கு. அதை நம்ம சாரா பார்க்க மேல ஏரோப்ளேன் பறக்குது. அதை நம்ம சாரா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. சாரா வீட்டுல உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ ஜோன் அங்க வந்துடுறாரு. வந்தோடனே கேக் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே அப்படி கேட்கும்போது மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோன் சொல்றாரு. இருந்தாலும் உங்களுக்கு நான் கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரி பண்ண வாட்ச் எடுத்து வந்து நம்ம ஜோன் கிட்ட கொடுக்குறாங்க. ஜோன் இதை சரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அவர் ஆசையா கையில் எடுத்து கட்டிக்கிறாரு. அதுக்கப்புறமும் நம்ம சாரா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த கேசட்டை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அது இல்லாமல் சந்தோஷமும் படுறாரு. ஏன்னா இது ஒரு கேசட்டை அவர் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்திருப்பாரு. நான் டிவியில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து அந்த டிவியை பார்க்குறாங்க. சாரா இதை நான் பார்த்துட்டே இருப்பேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க தூங்கிடுறாங்க. ஜோனுக்கு அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. எடுத்து பேசுகிறப்போ அவருடைய தம்பி டாமி எங்கேயும் சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது போல் நீ வந்து என்ன வெளில எடு அப்படின்னு சொல்லி டாமி சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஜோன் அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரா தூங்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு சாராவை பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம சாரா திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவனே அவங்க வேக்கப் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளில ஒரு பயங்கரமான சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு சாரா ரூமை விட்டு வெளில வராங்க. வெளில வந்து அவங்க அப்பாவை தேடி பார்க்குறாங்க. அவங்க அப்பா இல்லைன்னு தெரிஞ்சவனே டிவி ஆன் பண்ணி பார்க்குறாங்க. டிவியில் ஒரு நேஷனல் அலாட் போயிட்டு இருக்கு. இது போல யாருமே வெளில வராதீங்க, எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொன்னோடனே இப்போ டோர் கிட்ட ஒரு நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த பக்கத்து வீட்டில் இருந்த நாய் நம்ம சாராவை தெரியும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு. சாரா வீட்டை விட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. பார்த்தா மேலே ஃபுல்லாக ஏரோப்ளேன் பறக்குது. வீட்டிலேருந்து யாருமே வெளில வராமலே இருக்காங்க. அப்போலாம் சைடில் பார்க்குறாங்க. அவங்க பக்கத்து வீட்டில் இருந்த நாய் வந்து பக்கத்தில் நிற்குது. இவங்க கூப்பிட்றாங்க வா வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அந்த நாய் வராமல் அங்கேருந்து ஓடி போயிடுது. சாரா இதை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டில் கதவு திறந்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம சாரா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. எல்லாமே அலங்கோலமாக எல்லாமே கலைஞ்சே கிடக்கு. அதை பார்த்துட்டு நம்ம சாரா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டே இருக்காங்க. அப்போது அந்த வயசானவங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஓரமா ரத்த வெள்ளத்துல படுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம சாரா பயங்கரம் பயப்படுறாங்க. அப்போ அந்த வயசான பாட்டியை காட்டுறாங்க. வயசான பாட்டியை அவங்க பொண்ணையே போட்டு கடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஃபங்கஸ்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல அப்படின்னு நமக்கு தெரிய வருது. நம்ம சாராவை பார்த்துட்டு சாராவையும் கடிக்கிறதுக்கு வேகமா துரத்துறாங்க. சாரா வேகமா வெளில வராரு. அதுக்குள்ள ஜோன் அந்த இடத்துக்கு வந்தோடனே சாராவை காப்பாத்தி கார்ல ஏறுன்னு சொல்றாங்க. அந்த பாட்டியம்மா வெளில வந்து விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சி வேகமா வராங்க. நம்ம ஜோன் கையில வச்சிருந்த ஒரு இரும்பு மெட்டலால அந்த பாட்டியை அடிச்சு அதே இடத்துல கொண்டுடுறாங்க. நம்ம டாமியா கன் அடிச்சு நிக்கிறாரு. 2 பேருமே நம்ம சாராவை காப்பாத்துறாங்க. சாராவை காப்பாத்திட்டு நம்ம இங்க இருக்க வேணாம், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோன் ஐடியா பண்றாரு. டாமி காரை எடுத்துட்டு வேகமா வெளில போறாங்க. நம்ம சாரா கேட்கறாங்க நீங்க அவங்களை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாதிக்கப்பட்டதாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜோன் சொல்றாரு. இவங்க கார்ல போயிட்டே இருக்காங்க. அப்பதான் தெரியுது பக்கத்துல எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க. இது இன்சிடென்ட் எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு. பக்கத்துல ஒரு வீடியோ எடுத்துட்டே இருக்கு. அது இல்லாம நிறைய பேர் லிஃப்ட் கேட்கறாங்க. நம்ம ஜோன் யாருமே காப்பாத்தாம நம்ம பொண்ணை காப்பாத்தணும் சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து போயிட்டே இருக்காரு. அதை நம்ம கிட்ட காட்டிட்டே இருக்காங்க. ஆனா அங்க நிறைய பேர் தப்பிச்சு போய் நிக்கிறாங்க. எல்லாருமே காரை நிற்கிறது நம்ம கிட்ட காட்டிட்டே இருக்காங்க. பக்கத்துல ஒரு புல்வெளி இருக்கு. அதுல போய் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாமி யோசிக்கிறாரு. அந்த புல்வெளியில போயிட்டு இருந்தா நேரா ஒரு மிலிட்டரி பேஸ் இருக்கு. அதுல போவானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க டவுனுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க. 3 பேருமே கார்ல டவுனுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. அந்த சீன் நம்ம அப்படியே காட்டிட்டே இருக்கிற நேரம் அந்த ஊருக்குள்ளேயும் போலீஸ்லாம் வந்துடுறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. மக்கள் மாறி மாறி அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஜோன் நம்ம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரா கிட்ட சொல்றாங்க. அப்பதான் தெரியுது அங்க ஒரு பாம் பிளாஸ்ட் ஆயிடுது. அந்த வெடிகுண்டுல ஒரு பார்ட் அந்த கார்ல அடிபட்டுருது. கார் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆனோடனே நம்ம சாராவை காட்டுறாங்க. அவங்களுக்கு பயங்கரமா காலில் அடிபட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு சாரா நவுறாத நானே காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாராவை கொஞ்சம் கொஞ்சமா வந்து எடுக்கிறாங்க. காரை விட்டு வெளில வந்தோடனே கார்ல இன்னொரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த பக்கம் டாமியும் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் இருக்காங்க. 2 பேரும் என்ன பண்றாங்க நீ இந்த ஆர்த்தை தாண்டி வந்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நம்ம ஜோன் என்ன பண்றாங்க சாரா நீ நடப்பேன்னு கேட்கும்போது அவரால் நடக்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம சாராவை தூக்கிட்டு நம்ம ஜோன் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்காரு. அப்போ ஆப்போசிட்ல நிறைய ஃபங்கஸ்ல பாதிக்கப்பட்டவங்க மனுஷங்களை போட்டு கடிச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம சாராவை பாக்குறாரு. நம்ம ஹீரோவும் பாக்குறாங்க. இங்க இருந்தா நமக்கு ஆபத்து வந்து யோசிக்கிற நேரம் அதுல இருந்த ஒரு ஃபங்கஸ் நம்ம ஹீரோவை பாத்துருது. ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி துரத்திட்டே வருது. நம்ம ஜோன் என்ன பண்றான்னா அங்கிருந்து தப்பிச்சு ஓராரு. இருந்தாலும் ஃபாலோ பண்ணிட்டே வருது. கடைசியா அது ஒரு கடிக்கிற நேரம் வரும்போது ஒரு கன் ஷாட் கேட்குது. அந்த ஃபங்கஸ்ல பாதிக்கப்பட்டவங்க இறந்துடுறாங்க. நம்ம தம்பி வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோன் பாக்குறாரு. கடைசியில பார்த்தா ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் வந்துடுறாரு. நம்ம ஜோன் அந்த மிலிட்டரி ஆஃபீஸரை ஹெல்ப் கேட்கிறாரு. நாங்க ஃபங்கஸ்ல பாதிக்கல, எங்களை காப்பாத்துங்க, என் பொண்ணுக்கு காலில் அடிபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் என்ன பண்றாருன்னா அவங்க ஹையர் ஆஃபீஸரை கேட்டுட்டு நம்ம ஹீரோவையும் சாராவையும் கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றாரு. கன்னை எய்ம்பது எங்களுக்கு பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவர் கன் ஷாட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ சாராவோட கீழே விழுந்துடுறாரு. அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை ஏமிக்கிறான். கரெக்டாக அப்போ ஒரு கன் ஷாட் இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம டாமி அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறாரு. கன் எடுத்துட்டு அந்த மிலிட்டரி ஆஃபீஸரை கொண்டுடுறாங்க. நம்ம ஜோன் என்ன பண்றான்னா சாராக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் சாராவை பார்க்குறாங்க. அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் சுட்டுது நம்ம சாரா மேலே பட்டுடுச்சு. சாரா அழுகுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு உனக்கு எதுவும் இல்லை, நான் காப்பாற்றிடுறேன் உன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்றாங்க. இருந்தாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு தெரிய வருது. சாரா நம்ம ஹீரோட மடியிலே இறந்து போறாங்க. நம்ம ஜோனுக்கு அதை தாங்கிக்கவே முடியல. பயங்கரமா அழுகுறாங்க. அவங்களோட பொண்ணு அவங்க கையிலேயே இறக்குறது நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் 21 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு காட்டுக்கு நடுவில் நடந்து வந்துட்டே இருக்காங்க. அவங்க பாஸ்டனுக்கு வராங்க. டேட்டு காட்டினா 2023 சொல்றாங்க. அப்போ பாதுகாப்புல இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த சின்ன பொண்ணை பாக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணை ஸ்ட்ரக்சர்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வருவாங்க. அந்த சின்ன பொண்ணு ஃபங்கஸ்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு போலீஸ் லேடி ஒருத்தவங்க வராங்க. அவங்க அந்த பொண்ணை ஸ்ட்ரக்சர்ல வச்சு கட்டி போட்டுட்டு இது போல நாங்கள் உங்களை செக் பண்ண போறோம், உனக்கு ஃபங்கஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆகலன்னா நாங்கள் உன்னை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஆனால் அந்த சின்ன பொண்ணு காலில் அடிபட்டிருக்கு. அதான் இந்த லேடி பார்த்துடுறாங்க. அதே நேரம் இந்த பொண்ணை செக்கும் பண்ணுறாங்க. அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் உனக்கு ஃபங்கஸ் இல்லைனா உனக்கு சாப்பாடு வாங்கிடுறா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அடுத்த சீனு ஒரு இடத்துல எரியதை காட்டுறாங்க. அங்கே கொலை செய்யப்பட்ட எல்லா மக்களையும் அந்த நெருப்புல தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அதை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அங்கே ஒரு லேடி இருக்காங்க. இவங்க பேர் டெஸ். இந்த லேடி பேர் டெக்ஸ். இவங்களும் ஒரு கேரக்டர் தான் இருக்காங்க. அப்போ இன்னொரு கார் ஒன்று வருது. அந்த காரை பார்த்தோன்னே அதில் இருக்க பிணங்களையும் அந்த நெருப்புல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம டெஸ் அங்கே ஒர்க் பண்ணுற இன்னொரு ஆளை தொடுறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ ஜோன் தான். அவரை பார்த்தோன்னே சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த சின்ன பொண்ணை கொலை செஞ்சுட்டாங்க. அதை நம்மகிட்ட காட்டிட்டு அந்த சின்ன பொண்ணையும் நம்ம ஜோ தான் எடுத்துகிட்டு போயிட்டு நெருப்புல போறாரு. அந்த சீனை அப்படியே முடிக்க நம்ம ஹீரோ அங்கே இறந்தவங்களோட சம்பளம்லாம் அள்ளி போட்டுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய சம்பளத்தை வாங்க போறாரு. அப்போ அவங்க சம்பளம் கொடுக்குற ஆளுகிட்ட இன்னும் எனக்கு வேலை தேவைப்படுது, இந்த வேலையில சம்பளம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அந்த ஆஃபீஸரும் இந்த வேலைக்கு போட சொல்லிட்டு ஒரு சீட்ல நம்பர் எழுதி கொடுக்குறாங்க. அங்கே நடக்கிற எல்லாத்தையும் காட்டுறாங்க. அந்த சிட்டிலாம் எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஃபயர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் குரூப் இருக்குது. அதையும் நம்மகிட்ட காட்டுறாங்க. ஜோ வந்துட்டே இருக்காரு. அப்போ 3 பேரை தூக்கில் போடுற மாதிரி நிற்கிறாங்க. என்ன விஷயம்னா, இவங்க இந்த ஊரை விட்டு தப்பிக்க பார்த்தாங்க. அதனால நாங்கள் இவங்கள தூக்கில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஜோ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ சைடில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிறாரு. போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தோன்னே ஜோ போய் அவர் மீட் பண்ணுறாரு. இப்போதான் நமக்கே தெரியுது, நம்ம ஜோ அந்த போலீஸ்க்காக காசை வாங்கிட்டு அவருக்கு தேவையான சில மாத்திரைகளை கொடுக்குறாரு. அதுக்கு பதிலாக அவரும் சில சிகரெட்டில் கொடுக்குறாரு. இதை நம்ம ஜோ வாங்கி வச்சுக்கிறாரு. போல நீ கேட்டிருந்த காரை அரேஞ்ச் பண்ணியாச்சு, இதுக்கு நீ காசு கொடுக்க தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் சொல்றாரு. 2 பேருக்குள்ளேயே இப்படி ஒரு டீலிங் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஜோ என்ன சொல்றாருன்னா, இது போல நான் எப்படி தப்பிச்சு போறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதுக்கும் அவர் சொல்றாரு, இது போல நீ காசு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. ஜோ இதை கேட்டுட்டு அமைதியா நின்றுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை காட்டுறாங்க. இவன் நம்ம டெக்ஸை பிடிச்சி வச்சுட்டு செம்மையா போட்டு அடிச்சிருக்கான். என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோட கார்ல இருந்த பேட்டரியை அவன் ஆளு எடுத்து திருடி வித்துருப்பான். இது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சா இவனை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டெக்ஸை பிடிச்சி வச்சு மிரட்டுறாங்க. எனக்கு அந்த காரே வேணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். டெக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது போல நீ பேட்டரி திருடிட்டு காரை வச்சுட்டு நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க 3 பேரும் இந்த இடத்துல பேசிட்டே இருக்க நேரம் இவங்க இருந்த இடத்துலயும் ஒரு பாம்பு ஒன்று வெடிக்குது. அதை பார்த்துட்டு அவனோட கூட இருந்த ஒரு ஆள் அதே இடத்துல இறந்து போறான். அவன் மிரட்டினவன் அங்கிருந்து ஓடி தப்பிச்சே போயிடுறான். நம்ம டெக்ஸ் அந்த இடத்த விட்டு வெளில வந்து ஓடி வராங்க. அங்கே ஃபுல்லாக ஃபயராக இருக்குது. அது இல்லாமல் அந்த பெட்ரா போலீஸ் வந்து ஃபுல்லாக சரௌண்டிங் பண்ணிட்டாங்க. அதை பார்த்துட்டு டெக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் சரண்டர் ஆயிடுறாங்க. இந்த சீன் இப்படியே முடியுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு பேரு எலி. இந்த சீரீஸ்ல இவங்க முக்கியமான கேரக்டர் இருக்காங்க. இந்த எலியை சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து இவங்க விசாரிக்கிறாங்க. நீ 1லேருந்து 10 வரையா வேகமா சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம எலி கிட்ட சொல்றாங்க. எலி அதெல்லாம் சொல்லிட்டு அந்த லேடியை திட்டி அமிச்சிடுறாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன பண்றது தெரியாம வச்சுட்டே இருக்காங்க. அப்போ இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோ அங்க இருந்து வேக வேகமா வராரு. வந்து உள்ள இருக்கிற ஒரு ஆளை பார்த்து பேசுறாரு. ஜோன் போய் மீட் பண்ற ஆள் யாருன்னா, ஒரு எஃப்எம் கனெக்ஷன் பண்றவர். அவர்கிட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸ்ட்ட வாங்கின சிகரெட் அவர் கொடுக்குறாரு. இது போல என் தம்பி ஏச்சு இன்ஃபர்மேஷன் கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோன் கேட்கிறாரு. அங்க இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோன் கோவம் ஏறாரு. இது போல எனக்கு அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல மார்க் பண்ணி கொடுங்க, நான் போய் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த எஃப்எம் ஆள் என்ன பண்றா, பயப்படுறான். இது போல நீ உண்மையிலேயும் போறேன்னு கேட்டேன். ஆமா நான் உண்மையிலுமே போறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த எஃப்எம் ரேடியோ ஆளு அவரோட தம்பி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி கொடுத்துறாரு. அதே நேரம் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஜோன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அவரு சீக்கிரட்டா சிலத்தை மறைச்சு வச்சிருக்காரு. அதை எடுத்து பார்க்கறாரு. அது அங்க இருக்கிற மேப் எல்லாத்தையும் எடுக்கிறாரு. சுத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கதான் நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்லயும் மார்க் பண்ணிக்கிறாரு. அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் சாப்பிடாரு. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பெட்ல படுத்து தூங்குறாரு. அப்போ நம்ம டெக்ஸ் வராங்க. டெக்ஸ் அவங்க கூட கொஞ்சம் தூங்குறாங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ் ஏஞ்சி வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஜோன் அங்கிருந்து ஏஞ்சி பாக்குறாரு. பார்த்துட்டு வரப்போ நம்ம டெக்ஸை பார்த்துட்டு பேச வராங்க. இது போல போலான்னு சொல்ற நேரம் நம்ம டெக்ஸ் மூஞ்சில அடிபட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பாத்துறாரு. என்ன ஆச்சுன்னு கேட்கிறப்போ, இது போல நம்ம கார்ல இருந்து அவன் பேட்டரி திருடிட்டான், நான் கேட்டதுக்கு என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நம்ம ஜோ செம்ம கோவமாயிறாரு. இது போல போலான்னு வச்சிருந்த கார்ல இருந்து பேக்டரி அவன் திருடிட்டான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜோன் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வேலை என்ன பண்றது, அவனை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜோன் ரொம்ப கோவப்படுறாரு. நம்ம டெக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது போல நம்ம இன்னைக்கு வெளில போய் ஆகணும், இதை வந்து பெரிய விஷயமாக்க வேணா, நான் பேசி பேட்டரியை வாங்கிடலாம், அவனை நம்ம பார்த்துக்கலாம், அவனை இன்னைக்கு நைட்டு நம்ம போய் மீட் பண்ணி அவனை சண்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜோன் என்ன சொல்றான்னா, நீ சொல்றத நான் என்னன்னு பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜோனும் ஏத்துக்கிறாரு. அப்புறம் மெர்லின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவங்க யாருன்னா அந்த ஃபயர்ஃப்ளைன்னு சொல்ற இண்டிவிஜுவல் குரூப்போட ஹெட்டாவே இவங்க தான் இருக்காங்க. இவங்களும் இந்த சீரீஸ்ல ஒரு முக்கியமான பார்ட் தான். மெர்லின் வராங்க. வந்தவனே அவங்க மெம்பர்லாம் இருக்கிற இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க 3 மெம்பர் நம்ம மெரின் பேசிட்டு இருக்காங்க. இது போல நம்ம அந்த சின்ன பொண்ணை ஏன் வச்சு இது மாதிரி குழம்பு படுத்திட்டு இருக்கோம், அந்த பொண்ணு ஃபங்கஸால பாதிக்கப்பட்டிருந்தாங்க, கொண்டுலாமே அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. இப்போ நான் அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வெளில அனுப்பிட்டு மெர்லின் அந்த இன்னொரு பொண்ணுகிட்ட நான் சொல்றதை கேளு, இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்ல ஏதோ எழுதிருக்கு, அதை அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க. அந்த சீட்ல என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியல. அதே நேரம் அந்த படிச்சுட்டு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இது போல இது இவ்வளவு காம்ப்ளிகேட்டான விஷயம், இது வெளில தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெர்லின் அந்த சீட்டை அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க. அதை படிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜோவை காட்டுறாங்க. ஜோவோட கார்ல இருந்து பேட்டரி திருடின ஆளை கண்டுபிடிக்கிறதுக்காக
டெக்ஸ் வந்து ஒரு இடத்துல நின்று ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜோ அதை தூரமா நின்று அதை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆள் வந்து நம்ம ஜோ கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஜோ கோவத்துல உன்னை அடிச்சிடும் போன்னு சொன்னா அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பிடுறான். இதுலேருந்து தெரியுது நம்ம ஜோ எவ்வளோ கோவக்காரன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ் அவங்க கிட்ட பேசி காசை வாங்கி அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை நம்ம ஜோகிட்ட சொல்லிட்டு நைட்டு போய் அவனை மீட் பண்ணுவோம், அவனை அடித்து நம்ம பேட்டரியை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவும் டெக்ஸும் ஐடியா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எலியை காட்டுறாங்க. எலி அந்த சங்கிலின்னு தப்பிக்கிறது எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, அவனால முடியல. அப்படியே அந்த இடத்துல சோர்ந்து உக்காந்துறாங்க. அப்போது நம்ம மெரின் வராங்க. நம்ம எலியோட பேகை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. எலி அந்த பேகை திறந்தோடனே ஃபஸ்ட்டு அதை வந்து கத்தி தான் எடுக்கிறாங்க. மெர்லின் அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இது போல் நீ ஏன் இது பேர் இருக்க, உன்னை ஸ்கூலில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நீங்கள் யார் என்னையே இதுமாரி கேட்குறப்போ அப்போ தான் தெரியுது மெர்லின் தான் நம்ம எலியை சின்ன புள்ளியாக இருக்கும்போது அந்த பெட்ராக் ஸ்கூலில் சேர்த்தது அப்படி சொல்லி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பொண்ணு கையில் இருக்க லாக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உனக்கு நடந்தது என்னன்னு உனக்கே தெரியும், வெளில தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், அதை யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது, சொன்னால் உன்னை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் அந்த சின்ன பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சீட்டை வாங்கி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிய நம்ம ஜோனும் நம்ம டெக்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. டோரை உடச்சி உள்ளே போகிறாங்க. கையில் 2 பேர் கன்னை எடுத்துகிட்டு பாதாள சாக்கடைக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு சிம்பிளை பார்த்துட்டு இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டெக்ஸ் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா தெரியுது போட்டபடி அப்படியே கிடக்கு, யாருமே இல்லாத போல தான் இந்த இடமே இருக்குது. அதை நம்ம டெக்ஸை சுற்றி முற்றி பார்க்குறப்போ அங்கே ஒரு ஆள் அந்த ஃபங்கஸில் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு செவத்தை நல்லா ஒட்டி போயிருக்கா. அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருங்க, இவன் இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது, இவன் எப்போலேருந்து இங்கே இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு படிக்கட்டு ஒன்று இருக்குது, படிக்கட்டில் மேல் வழியாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. டெக்ஸ் வந்து அந்த டோரை தள்ளுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, முடியல. ஆனா நம்ம ஜோ கீழே பாக்குறாரு. அந்த டோரு கீழே இருந்து பிளட் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே தப்புன்னு ஓப்பன் பண்ணி பாக்குறப்போ இவங்க கிட்ட இருந்து பேட்டரி திருந ஆளை கட்டுறாங்க. அவர் ரத்த வெள்ளத்துல கிடக்கான். எல்லாருமே அங்க செத்து கிடக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேட்டரி பாக்குறாங்க. இந்த பேட்டரி வேஸ்டான பேட்டரி, இது 2 தடவை யூஸ் பண்ணி விற்க பார்த்திருக்கான், ஆனா முடியல, இங்க வித்துலான்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் அப்படி சொல்றப்போ நம்ம ஜோவும் வராங்க. அங்க யாரோ கத்திட்டு இருக்க சத்தம் கேக்குது. போய் பார்த்தா மெர்லின் கூட இருந்த பொண்ணும் 2 பேரும் மெர்லினுக்கு அடிபட்டிருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஜோ கிட்ட போறாரு. சடனா அந்த ரூம்ல இருந்து எலி வந்து நம்ம ஜோ அட்டாக் பண்ண வராங்க. ஜோன் அதை கவனிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க நம்ம எலியை. அப்போ மெர்லின் வந்து ஜோன் சொல்றப்பதான் தெரியுது 2 பேருக்கும் ஆல்ரெடி கான்டாக்ட் இருந்திருக்கு போல. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்க நேரம் எலிகிட்ட நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோன் பேசுறாரு. உனக்கு எதுக்கு கார் பேட்டரி அப்படின்னு சொல்லி பேசுறப்போ நாங்க இந்த இடத்த விட்டு வெளில போலான்னு பார்த்தோம், ஆனா எங்களால முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் தெரியுது நம்ம ஜோனோட தம்பி டாமியை ஹீரோக்கு எதிராக திருப்பி விட்டதே மெர்லின் தான் தெரியுது. அதை கேட்டு நம்ம ஹீரோ பேசிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நாங்க இந்த இடத்த விட்டு போக போறோம், ஆனா எங்களை இப்ப பெட்ரா வந்து பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ நம்ம மெர்லின் என்ன சொல்றாங்கன்னா, இது போல நீ கேட்ட பேட்டரிக்கு பதிலாக நீ இந்த பொண்ணை பழைய ஸ்டேட் ஹவுஸில் விட்டு நாங்கள் உனக்கு தேவையான எல்லாமே தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டெக்ஸ் பார்க்குறாங்க. இது நல்லா ஆஃபராக இருக்குன்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசுகிறாங்க. இது போல் இந்த பொண்ணை நம்ம விட்டுட்டு நமக்கு தேவையானதை வாங்கிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எலிக்கு நம்ம ஜோன் கூட வரதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத போல தான் நமக்கு தெரியுது. இருந்தாலும் டெக்ஸ் சொல்றது கேட்டு நம்ம ஜோன் ஒத்துக்கிறாரு. இது போல நாங்கள் அந்த பொண்ணை கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின்ட்ட சொல்கிறாங்க. மெர்லின் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ கிளம்பு அவர் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோன் கூட நம்ம எலியை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நம்ம ஜோனும் சரின்னு சொல்லிட்டு போறாரு. மெர்லினும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இவங்க 3 பேருமே மழையை நினைஞ்சிட்டு அவங்களோட வீட்டுக்கு வராங்க. நம்ம எலியை வீட்டுக்குள்ள போக சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. டெக்ஸும் நம்ம ஹீரோவும் பேசுறாங்க. இது போல இந்த பொண்ணு நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோன் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது போல இந்த பொண்ணை போய் நம்ம விட போறோம், விட்டோடனே நமக்கு தேவையானதை வாங்கிட்டு நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சின்ன பொண்ணு ரூம்லக்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு சில கோட்வேர்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு புக்கை வாங்கி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நீ கொஞ்ச நேரம் நம்ம நைட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ படுத்து தூங்கிறாரு. அங்க எஃப்எம்ல ஓடுற பாட்டை கேட்டுட்டே நம்ம எலி வெளில வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஜோன் ஏஞ்சோனே இது போல அவங்க கிட்ட சொல்றாங்க. அந்த கோடோட வச்சு சொன்னோன்னே நீ ஏன் இதை மாரி பண்ற அப்படின்னு சொல்லி திட்டே இருக்காரு. அதே நேரம் டெக்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜர்கின்லாம் போட்டு கிளம்புங்க, நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நைட் ஆனால் அந்த பாஸ்டன்ல காட்டுறாங்க எவ்வளோ செக்யூரிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட காட்டிட்டே இருக்க நேரம் நம்ம டெக்ஸ், எலி, ஜோன் 3 பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதை காட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெளில ஏறி வந்துட்டே இருக்காங்க. போலீஸ் கண்ணில் மாட்டாம கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துட்டே இருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு போலீஸ் இவங்களை பாத்துறான். நீங்க யாரு, உள்ள இருந்து தப்பிச்சு போக பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல நாங்க எங்க தான் இருக்கோம் சொல்லிட்டு சரண்டர் ஆகுறாங்க. அவன் ஃபங்கஸால பாதிக்கப்பட்டதை கண்டுபிடிக்கிறதுக்கான டிடெக்டரை வச்சு எல்லாரையும் செக் பண்ணிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்க்கறான். செக் பண்ணி பார்க்கறப்போ அவனுக்கு எந்த சிக்னலும் பாதிக்கப்படலன்னு தெரியுது. நம்ம எலி கிட்ட போறப்போ என்ன ஆகுதுன்னா, எலி யோசிக்காம அவங்க வச்சிருந்த கத்தி எடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸரை குத்திடுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் கன் பாயிண்ட்ல நம்ம எலி லாக் நம்ம ஜோன் எதுவும் வேணான்றாரு. ஆனா அவருக்கு என்ன வந்ததுன்னா, அவர் பொண்ணு சாரா இவர் வைக்கும் போது கொண்டுட்ட அந்த ஞாபகத்துல அந்த போலீஸ் ஆஃபீஸரை கையால அடிச்சு கொன்னுடுறாங்க. நம்ம எலி இதை பார்த்துட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம டெக்ஸ்ட் காட்டுறாங்க. இவங்க டிடெக்ட் பண்ணதுல நம்மளோட எலி அந்த ஃபங்கஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோட ஃபேஸே மாறுது. அதுக்கப்புறம் அவங்க கையெடுத்து பாக்குறப்பன்னு தெரியுது ஃபங்கஸால பாதிக்கப்பட்டதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. அது இல்லாம பொண்ணை நினைச்சு இவரை போட்டு அடிச்சதுல கை கிராக் ஆயிடுது. அதையும் நம்ம கிட்ட காட்டிட்டே 3 பேருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதை நம்ம கிட்ட காட்டுறாங்க. 3 பேருமே பாஸ்டன் விட்டு வெளில போயிறாங்க. அந்த சீன் அப்படியே காட்டி
நம்ம இப்போ போகிற இடத்த காட்டுறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு ஸ்லோவாக போனாலும் விறுவிறுப்பாக போயிருக்கும். செகண்ட் எபிசோட், தேர்ட் எபிசோட்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த 2 வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும்.